அந்த ஒரு மனுஷனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் தேடிட்டு இருக்கு. அவர் நடத்தின ஒரே ஒரு சுதேசி பத்திரிகையை முடக்கிட்டாங்க. இனிமேல் நீ பத்திரிகை நடத்தக்கூடாதுப்பான்னு சுதேசி பத்திரிகையை முடக்கிட்டாங்க. அவருடைய சொந்த மனைவி மக்கள் எல்லாரும் அவரை திட்டுறாங்க. அவருடைய இனமான சொந்த பிராமண இனத்திலிருந்து அவரை வெளியே அனுப்புறாங்க, அக்ரகாலத்தில் இருக்கக்கூடாதுன்னு. அங்கிருந்து தப்பிச்சு பாண்டிச்சேரி போறாரு. பாண்டிச்சேரியில பிரெஞ்சு அரசாங்கம் அவரை துரத்துது. எல்லாரும் துரத்தி ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, காசியில போய் உட்கார்றாரு. வானத்தை பார்த்துட்டு அத்தனை போராட்டங்களுக்கு இடையில் அந்த மனிதன் பாடினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான். அவர் தான் சுப்பிரமணிய பாரதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞனாக வர முடிஞ்சது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பம் மிக உழன்று பிறர் வாழ பல பாவங்கள் செய்து நரை மூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாய்ந்து போகும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோன்னு கேட்டாங்க பாரதி. நான் வீழ்ந்துருவேன்னு நினைச்சியாப்பா, இத்தனை பிரச்சனை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டேன்னா நான்